குருபிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்ட்ரோ விருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் நமஸ்காரம். இந்த அஸ்ட்ரோ பேசிக் கிளாஸில் திதியை பற்றி பார்த்துட்டு வரோம். திதியில் 2ஆம் பதிவாக திதி சூன்யம் அப்படிங்கிற டாபிக். திதி சூன்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகர் பிறக்கும் போது ஒரு திதியில பிறந்திருப்பார். அவர் பிறந்த திதிக்கு சூன்யம் ராசிகள் உண்டு. அதன் அடிப்படையில் தான் இது கணிக்கப்படுது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர் இருக்குன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. ஒயிட் பேப்பர் ஒயிட் ஷீட்டாக தான் இருக்கும். அப்போ அது சூன்யம் அப்படின்னு சொல்கிறோம். சூன்யம்னா 0 அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதனால தான் அது சூன்யம் சொல்கிறோம். 0க்கு தான் சூன்யம். தமிழில் சொல்லும்போது சூன்யம் சொல்கிறோம். அப்போ அந்த ஒன்றுமே எழுதப்படாத பேப்பரில் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டோம்னாவே அது அங்கே இருக்கிற ஒரு பாவத்தை அகற்றிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது போல தான் இந்த திதி சூன்யமும். இந்த திதி சூன்யத்து மூலயமா எதை பார்க்கலாம் அப்படின்னா, இதுலேருந்து என்ன ஒரு எடுக்கலாம் அப்படின்னா, வம்சாவளி வழியாக வரக்கூடிய யோகத்தையும் கர்ம வினைகளையும் திதி சூன்யம் சொல்லும். என்னன்னா, வம்சாவளி கூட யோகத்தையும் சொல்லும், கர்ம வினைகளையும் சொல்லும். திதி சூன்யத்தை புரிஞ்சுக்கிட்டா பிதிர் வர்க்கத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும். இப்போ திதிகள் திதி சூன்யம் சொல்கிறோம். இப்போ திதிகள் 14 திதிகள் வளர்பிறை தேய்பிறை இருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு எந்தெந்த திதிக்கு சூன்யம் இருக்குன்னா, பிரதமை முதல் உங்களுக்கு சதுர்தசி வரைக்கும் உள்ள திதிகளுக்கு திதி சூன்யம் உண்டு. 14 திதிகளுக்கு திதி சூன்யம் உண்டு. அமாவாசையிலையோ இல்லை ஒரு பிரதமையிலையோ ஒரு குழந்தை பிறந்தா அவங்களுக்கு திதி சூன்யம் கிடையாது. சரி, ஒரு திதி சூன்யம் அடைஞ்ச ஒரு கிரகம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் எடுத்துக்கணும். திதி சூன்யத்துக்கான ராசிகள், திதி சூன்யம் அடைஞ்ச கிரகங்கள், இதை ரெண்டையுமே கணக்கு போட்டு தான் நம்ம பலன் எடுக்கணும். இப்போ அது என்னங்கிறத பார்ப்போம். பிரதமை திதி துலாம் மகரம், சுக்கிரன் சனி கிரகங்கள். துவிதிகை திதி தனுசு மீனம், கிரகம் குரு. திருதிகை திதி திதிசூன்ய ராசி சிம்மம் மகரம், சூரியன் சனி. சதுர்த்தி திதி ரிஷபம் கும்பம், கிரகம் சுக்கிரன் சனி. பஞ்சமி திதி மிதுனம் கன்னி, ரெண்டுத்துக்கும் ஒரே அதிபதி இல்லையா, அதனால புதன் ஒத்தரை. ஷஷ்டி மேஷம் சிம்மம், செவ்வாய் சூரியன். சப்தமி கடகம் தனுசு, சந்திரன் குரு. அஷ்டமி மிதுனம் கன்னி, புதன், ரெண்டுத்துக்கும் ஒரே அதிபதிங்கிறதுனால புதன். நவமி சிம்மம் விருஷகம், சூரியன் செவ்வாய். தசமி திதி சிம்மம் விருஷகம், சூரியன் செவ்வாய். ஏகாதசிக்கு தனுசு மீனம் குரு. துவாதசிக்கு துலாம் மகரம் சுக்கிரம் சனி. திரியோதசி திதி ரிஷபம் சிம்மம், சுக்கிரன் சூரியன். சதுர்தசி திதி மிதுனம் கன்னி, தனுசு மீனம், புதனும் குருவும். ஏன்னா மிதுனம் கன்னிக்கு புதன் அதிபதி, தனுசு மீனத்துக்கு குரு அதிபதி. இந்த திதி சூன்ய ராசிகள்லேயோ திதி சூன்ய அதிபதியோ எங்கே போய் இருக்காரோ அதுக்கான பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ இந்த உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த திதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, அது எந்த திதி சூன்யமாக வருது அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, அஷ்டமி திதியில் ஒரு நபர் பிறந்திருக்காருன்னா அவருக்கு மிதுனமும் கன்னியும் திரிசூன்யம். 2 பேருக்கும் குரு ஒருத்தரே தான் அதிபதி. இப்போ மிதுனம் கன்னி 2 வீடு திதி சூன்யம். குரு புதன் மகரத்தில் இருக்காரு அப்படின்னா திதி சூன்யம் அமர்ந்த பாவகம். அப்போ உங்கள் லக்னத்திலிருந்து திதிசூன்யம் அமர்ந்த பாவகம், திதிசூன்யம் அடைந்த ராசிகள் ரெண்டையுமே அது எந்த பாவகம் அப்படிங்கிறத பார்த்து தான் இதுக்கு பலன் எடுக்கணும்.
எக்ஸாம்பிள், ஒரு மேஷ லக்ன நபராக இருக்காருன்னா அவர் அஷ்டமி திதியில் பிறந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு 3ஆம் பாவகமும் 7ஆம் பாவகமும் திதி சாரி 3ஆம் பாவகமும் 6ஆம் பாவகமும் திதி சூன்யமாக வரும். அந்த திதி சூன்ய அதிபதியான புதன் போய் கும்பத்தில் உட்கார்றாருன்னா 11ஆம் பாவகம் வந்து கொஞ்சம் பாதிப்படையும். அப்போ ஒரு திதியில் பிறந்து திதி சூன்யமானால் 3 பாவகங்கள் வந்து அடிவாங்கும். அப்போ அந்த இடத்துல இருக்கிற கிரகங்களும் அந்த தசாபுத்திகளும் அவருக்கு நல்லெண்ண செய்யறது இல்லை. அதை வந்து கரெக்டாக பார்த்து அந்த பலன் எடுத்து அதை நிவர்த்தி செய்யும் போது தான் உங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள்ங்கிறது நடக்குது. தசாபுத்தி நடத்துகிற கிரகம் வந்து இந்த திதி சூன்யத்தில் அமர்ந்தாலும் திதி சூன்ய அதிபதி கூட சேர்ந்தாலும் கூட ஒரு சில பாதிப்புகளை கொடுக்க தான் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ திதி சூன்யத்தில் எந்தெந்த கிரகம் அமர்ந்தா எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னா, சூரியன் அமர்ந்தால் தந்தை சூரியன் அமர்ந்தால் தந்தைக்கும், தாய் அமர்ந்தால் சந்திரன் அமர்ந்தால் தாய்க்கும் வந்து பிரச்சனைகளை கொடுக்குது. அதே போல் கடகமும் சிம்மமும் திதிசூன்யம் ஆகிறதுங்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. அந்த ஜாதகத்தில் இமீடியட்டாக அவங்க வந்து செஞ்சுக்கணும். செவ்வாய் சகோதர வர்க்கத்துக்கான தோஷத்தை சுட்டி காமிக்கும். புதன் கல்வியில் தடை, குருவும் கல்வி தடையை சுட்டி காமிக்கும். சுக்கிரன் திருமண தடை, திருமணம் ஆவது, லேட் மேரேஜ் இதெல்லாம் சுட்டி காமிக்கும். கண் கோளாறு இதெல்லாம் வந்து சுக்கிரன். சனி போய் திதி சூன்யத்தில் அமர்ந்துருச்சுன்னா கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் மாதிரி நல்ல சனி செய்யக்கூடிய கெடுதல் பலன்கள் எல்லாம் காணாமல் போய் நற்பலன்களை சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிடுறார். அதனால சனி தோஷம், சனிக்கு திதிசூன்ய தோஷம் கிடையாது. ராகு கேதுக்கள் அதே போல் இவர்களும் ரெட்ராகிரேட் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வக்ர கிரகங்கள். வக்ர கிரகங்கள் வந்து இருந்தாலும் அவங்களுக்கு வந்து திதிசூன்யம் பாதிப்படைகிறதில்ல. திதிசூன்யத்துக்கு ஒரு சில விளக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திதிசூன்யம் வந்து ஆட்சி உச்சம் எங்கள் கிரகத்துக்கு இருக்குது, திதிசூன்யாதிபதிக்கு இருக்குது அப்படின்னாலும் அவங்க கேந்திர திரிகோணத்தில் இருக்காங்கன்னாலும் கூட திதிசூலம் வந்து நல்ல பலன்களை கொடுக்கறது இல்லை. திதிசூன்யம் வந்து ஒரு சிலருக்கு பாவகங்கள் ரீதியாக பார்க்கும்போது 5ஆம் பாவகமாக வந்தால் அவங்களுக்கு குழந்தைங்களால் பிரச்சனை இருக்கும். 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது வந்தால் கலத்திரத்தினால பிரச்சனை, திருமணம் லேட்டு இதெல்லாம் வந்து கொடுக்கும். இதுக்கு என்ன வந்து ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, திரிசூரியம் பெற்ற கிரகம் வக்கரத்தில் இருக்குது அப்படின்னா அது வந்து கெடுதலை செய்யறதில்லை. அதே போல் திதிசூன்ய கிரகங்கள் சிம்மம், விருச்சகம், கும்பம், மேஷம் ராசியில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து திதிசூன்யம் வேலை செய்யறதில்ல, நல்ல பலன்களை கொடுத்துட்டு போயிடுது. திதிசூன்ய கிரகம் 1, 5, 9 சாரம் பெற்ற 1, 5, 9 அவங்கவுங்க ஜாதகத்தில் அவர்களுடைய சாரத்தில் இருந்தாலும் திதிசூன்யம் வந்து பரிகாரம் ஆயிடுது. அதே போல் திதிசூன்யம் பெற்ற கிரகம் ராகுகளோட சாரத்தில் இருக்கும் போதும் அது வந்து திரிசூன்யம் தோஷ நிவர்த்தி ஆயிடுது. இந்த மாதிரி திரிசூன்யத்துக்குன்னு கிரகங்கள் என்ன, திரிசூன்யம் அடைந்த பாவகங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து ரொம்ப நாளாக நடக்கலை அப்படின்னா அந்த கிரகங்களோ அந்த பாவமோ இல்லை அந்த பாவத்தில் அமர்ந்த கிரகங்களுடைய தசாபதிகளோ நடக்குதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த பரிகாரம் பண்ணும்போது உங்களுக்கு திதிசூன்யத்தை நம்ம முறியடிக்க முடியும். பொதுவான இதுக்கு ஒரு கருத்துன்னு சொன்னோம்னா, திதிசூன்யம் அதாவது திதிசூன்யம் அப்படின்னாவே சூன்யம் சொல்லிட்டோம். இதுக்கு பொதுவாக ஒரு பலன், ஒரு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம எதுக்காக திதியை பார்க்குறோம்? இறந்தவங்களுக்காக திதியை பார்க்குறோம். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற முன்னோர்களை வழிபட ஒருத்தரோட தாய் தந்தையாகட்டும், தாத்தா பாட்டியாகட்டும், அதுக்கு முன் தலைமுறையாகட்டும், அவங்களோட பெயர்களை சொல்லி அவங்கள வழிபட அவங்களுடைய ஃபோட்டோக்களை வச்சு அந்த திதி அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வர இந்த திதி சூன்ய தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகும். இது வந்து டெம்பரவரியாக பண்ணிக்கலாம், ரெகுலராக வீட்டில் பண்ணிட்டு வரலாம். ஆனாலும் அதுக்கான கோவில்களுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது
மிக முக்கியமான ஒரு பரிகாரமா இருக்கு. வாழ்க வளமுடன்! கிருத்திகா ஒசூர் 8122284840.